ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, எண்ணம், சொல், செயல் மூன்றும் ஒருங்கிணைந்து நல்வழி எது என்று சிந்தித்து அந்த பாதையில் பயணத்தை தொடர்பவனே உயர்ந்த மனிதன். நல்வழி என்பது மிக கடினமான பாதைதான். எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு கிடைப்பதில்லை. அப்பாதையில் செல்லும் போது தீய சக்திகள் நிறைய இடைஞ்சல்கள் கொடுக்கும். அதையும் மீறி நீ என்னோடு கைப்பிடித்து பயணிக்க தயாரானால் தீய சக்திகள் இருக்கும் இடம் தெரியாமல் ஓட்டம் பிடிக்கும். அப்போது உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்கள் ஒவ்வொருவராக உன்னோடு மீண்டும் சேர்ந்து கொள்ள மாட்டோமா என்று ஏங்குவார்கள். உன் மன வலிமையை பொறுத்தே அந்த நாள் மிக விரைவில் வரும். நடப்பது நடக்கட்டும் என்று அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு உன் பாதையில் உன் வேலையில் நீ கவனம் செலுத்தினால் உன்னை தவறாக புரிந்து கொள்பவர்கள், உன்னை ஒதுக்கியவர்கள் கலங்கும் நேரம் மிக விரைவில் அமையும். உன் கை ஓங்கும் நேரம் அவர்கள் தலைகுனியும். இது எனது சத்திய வாக்கு. நீ என்னை மட்டும் நினைத்து தியானம் செய். இந்த மாதத்தின் கடைசிக்குள் உன் வீட்டில் ஒரு சுப நிகழ்வு நடக்கும். அதை நானே நடத்தி தருகிறேன். அதன் பிறகு பார் உனக்கு நடக்கப் போகும் அதிசயத்தை. எந்த காரியம் நீ தொடங்குவதானாலும் விநாயகரை முன்னிறுத்தி அவரின் ஆசியை பெற்றிட ஓம் சித்திதத்தாய என்று 3 முறை சொல்லிவிடு. பின் உன் குலதெய்வ சாமியின் நாமத்தை சொல்லிவிட்டு பின்பு என்னிடம் அந்த வேலையை ஒப்படைத்துவிட்டு நீ செய்து பார். உன் வெற்றியை எந்த கொம்பனாலும் இனி தடுக்கவே முடியாது. அதற்குள் உனக்கு அறிவில்லை என்று உன்னை நீயே தாழ்த்தி கொள்ள வேண்டாம். உண்மையில் மெத்த படித்தவர்கள் என்று தன்னை தானே பாராட்டிக் கொள்பவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் என் பிள்ளை, நீ அப்படி இல்லை. உன் வாழ்வில் அவ்வப்போது ஏற்படும் சறுக்கல்கள் உன்னை நீயே செதுக்கிக் கொள்ள வந்த ஆயுதம். நீயும் புத்திசாலி பிள்ளைதான். எதற்காகவும் அழாதே. உன்னுள் மன வலிமையை வளர்த்துக்கொள். உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்று நம்பிக்கை கொள். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.